ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே எங்களுக்கு இன்றைக்கி தான் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னோடய பொங்கல் காலையில் மார்னிங் மாக்கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போது வின்டர் சீசன்னா ஃபுல்லாக பனி. ஏன்னா பக்கத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் எவ்வளோ பனி கிடக்கு பாருங்கள். ஸோ அதை நான் பொங்கல் மாதிரி எடுத்து என்னோடய கோலத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாக்கோலம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம் ரொம்பவே ஃபேமஸ். இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இந்த மாக்கோலம் நிறைஞ்சிருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் கோலம் போட்டுட்டு என்னோடய பூஜை தட்டு பூஜை விளக்கெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையிலே படைச்சிடலாம். ஏன்னா இப்போ பெரும்பொங்கல் இல்லையா, பெரும்பொங்கல் சூரிய பகவானுக்கு தான் படைப்பாங்க. ஸோ மார்னிங் சூரியன் உதயம் ஆகக்குள்ளே பொங்கல் வச்சு படைப்பாங்க. ஸோ அதனால் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பொங்கலுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் லீவ் கிடையாது. இங்கே ஸ்கூல் கிட்ஸுக்குமே லீவ் இல்லை, ஸ்கூல்லாம் இருக்குது. ஸோ லைக் நார்மல் டேஸ் மாதிரி தான் எங்களுக்கு பொங்கல் போச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் பொங்கலுக்கு எதுவுமே ரெடியும் பண்ணலை. இந்த லாஸ்ட் வீக்கெண்டு தான் நாங்கள் இங்கே கடைக்கு போவோம். லாஸ்ட் வீக் கடைக்கு போக முடியல. என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததால் நாங்கள் போக முடியல. அதனால் இந்த மஞ்சள் கிழங்கு கரும்பு எதுவுமே வாங்கலை. ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு தான் நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பொங்கல் அந்த பானெல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சுட்டேன். பொங்கலும் நல்லபடியாக சூப்பராக பொங்கி வந்துருச்சு. இப்போ சூரிய பகவானுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் 8 மணிக்கு தான் சூரிய பகவான் தரிசனம் கொடுத்தாரு. ஏன்னா ஸ்னோ சீசன் இல்லையா, அதனால ரொம்ப லேட்டாக தான் இங்கே சூரியன் உதயமாகுது. ஸோ வந்த உடனேவே படைச்சாச்சு. படைக்கிறப்பயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஃப்ரெண்டு இருக்காங்க. அங்கேருந்து பொங்கலோன்னு ஒரு குரல். ஸோ அது கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபன்னியாகவும் போச்சு. காலையிலே சூப்பராக. ஸோ நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உள்ளேயும் போய் படைச்சாச்சு. எங்களுக்கு இந்த பொங்கல் இப்படி தான் போச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.